ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு உபயோகமான பொருள் நியூஸ் பேப்பர்லேருந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டபுள் சைடு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. பேப்பரை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கிறோம். நியூஸ் பேப்பர் எடுக்கும்போது ரொம்ப கசங்காத பேப்பராக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இதோட ஒரு சைடில் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சமாக மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு இன்னொரு சைடை இந்த பக்கம் ஜாயின் பண்ணுங்கள். இதை நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடணும். இதோட அடிப்பகுதியை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதோட 2 கார்னர்லேயும் ட்ரையாங்கிள் வர்ற மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த ஓரத்தில் நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டினது காஞ்சதுக்கப்புறமா இந்த ட்ரையாங்கிள் மடிங்க. மடிச்சுட்டு இந்த ட்ரையாங்கிளை மேலேயும் கீழேயும் மடிப்பு மாதிரி மடித்து இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது இதில் இந்த மடிப்பு இருக்கிற இடத்துல 4 சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிற இடத்துல ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அதுக்கப்புறமா இந்த நடுப்பகுதியிலையும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அடுத்ததாக இந்த சைடு பகுதியை அந்த ட்ரையாங்கிளோட சென்டர் பகுதி வரைக்கும் மடித்து விடுங்க. இதே மாதிரி முன்பக்கம் மடிச்சுட்டு பின்பக்கமும் இதே மாதிரி மடித்து விட்டுருங்க. இதே மாதிரி அந்த சைடும் அந்த ட்ரையாங்கிளோட சென்டர் பாயிண்ட் வரைக்கும் மடித்து விட்டுருங்க. முன்பக்கம் பண்ணிவிட்டு பின்பக்கமும் அதே மாதிரி மடித்து விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அந்த மடிப்பை உள்ளே எடுத்து விட்டு மடித்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஈஸியான ஒரு பேப்பர் பேக் நம்ம பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீளமாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி இது 2ஆக மடித்து ஒட்டிடுங்க. இதே மாதிரி 2 பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இதை வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த ஓப்பன் சைடில் மேலேயும் கீழேயும் ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டுறது கைப்பிடி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கிறோம். அடுத்ததாக பென்சில் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. வேறு எது யூஸ் பண்ணி ஓட்டை போட்டாலும் சின்னதாகவே போடுங்க. பெருசாக போட்டால் கைப்பிடி வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன ஓட்டையாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கயிறு பழைய ட்ரவுசர் ட்ராக் பேண்ட்லலாம் இந்த மாதிரி இருக்கும். இந்த கயிறை எடுத்து கைப்பிடிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பென்சில் யூஸ் பண்ணியே அந்த ஓட்டைகளை விட்டு எடுத்து அதை உள்ளே கூடி முடிச்சு போட்டுருங்க. கைப்பிடி எந்த அளவு ஹைட்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கயிறு கட் பண்ணி கைப்பிடி 2 பக்கமும் இதே மாதிரி ஓட்டை போட்டு உள்ளே கூடி முடிச்சு போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பேப்பர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சார்ட் பேப்பர்லேயும் பண்ணலாம். அது இதோட ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த மாதிரி பேப்பர் பேக் யூஸ் பண்ணுறது நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. பிளாஸ்டிக் பேக் பேன் பண்ண இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பேப்பர் பேக் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண வீடியோவை உடனே பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.